நான் இப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு ஃப்ளைட்டில் போகிறேன்னா எனக்குமே வந்து இது சொல்லுவாங்க, எப்படி வந்து இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி லேண்டிங் வாட்டரில் லேண்ட் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு. அப்போ எனக்கு எப்போவுமே ஒரு டவுட் என்ன இருந்துச்சுன்னா, நான் வந்து சென்னையிலேருந்து மதுரை தான் போகிறேன், நடுவில் வந்து எந்த பெரிய ரிவரும் கிடையாது, எந்த பெரிய ஓஷனும் கிடையாது. அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் கடலுக்குள்ளே போயிட்டு ஒரு டர்ன் எடுக்கிறோம். அது எல்லா இடமும் அப்படிதானா? ஸோ நம்ம வந்து சென்னையில் வந்து டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் எல்லா ஃப்ளைட்டும் ஆல்மோஸ்ட் கடல் மேலே போகுது. அது போய் ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு தான் ஊருக்குள்ள வருது. அந்த 2-3 மினிட்ஸ்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா, அப்பவே டேக் ஆஃப்ல ஒரு பேர்ட் ஹிட் இருந்தா அப்பவே ஏதாவது ஆயிடுச்சு. And you never know, you might get diverted. இந்த வீடியோ பார்த்துட்டு ஃப்ளைட்ல ஒவ்வொருத்தனும் ஏறுறப்போ பயந்துட்டு தான் இருப்போம். டேக் ஆஃப் ஃப்ளைட்டே டைவர்ட் ஆகலாங்க. ஒருவேளை நீங்கள் மதுரை லேண்ட் பண்ண முடியல, ஏதோ ஒரு வெதர் இஷ்யூனால டக்குன்னு டைவர்ட் பண்றாங்க. நீங்க டைவர்ட் பண்ற இடத்துல வந்து யூ கோனா ஃப்ளை ஓவர் த ஓஷன்னா அகைன் இட்ஸ் சேஃப்டி திங் தானே. இட்ஸ் அ ஜென்ரல் டிஜிசிஏ சேஃப்டி திங் தட் எவ்ரிபடி ஷுட் பிரீஃப் தம் அபவுட் வெதர் நீங்க வந்து டிச்சிங்கோ இல்லை எந்த மாதிரி கேசஸ்ல நம்ம எல்லாரும் சேஃபா இருக்கணும்னு அட்மோஸ்ட் சேஃப்டி தான் கொடுக்கறது தான் அது. ஸோ இந்த ப்ரொஃபஷன் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இல்லை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளைட் கீழே போயிடுச்சு உடஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறது வந்து நீங்கள் சொல்லிட்டு தான் ஃப்ளைட்டே. ஆக்சுவலி நாங்கள் பேசியிருக்கோம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்றதோ இந்த தீ பிடிச்சா இதுதான் பண்ணணும். இல்லை நாங்கள் பேசியிருக்கோம் ட்ரைனிங்ல என்ன பேசியிருக்கோம்னா, முழுக்க இந்த ஜாப் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒருவேளை நீ செத்துட்டா எப்படிலாம் உயிரோட இருக்கலாம், ஒருவேளை உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா எப்படி தப்பிக்கலாம். ஆமா எக்ஸாக்ட்லி. ஒருவேளை உனக்கு கிராஷ் ஆனா கூட எப்படி we have to survive னா we have பேசிக்கலி ஒரு சர்வைவல் கேம் மாதிரி தான் இந்த வேலையே போகும். அண்ட் ஒன் மோர் திங்ல சொல்லுவாங்க, ஆல்வேஸ் விஷ் crew goodbye before leaving, happy goodbye. ஏன்னா you never know they'll come back. not போகும்போது வீட்ல சண்டை போட்டுட்டு அப்படிலாம் passengers வந்து ஒரு நாள் போறாங்க, the probability and chances are very less அவங்களுக்கு. இப்போ நாங்க வந்து ஒரு நாளைக்கு whole day fly பண்றோம், ஒரு 16-17 hours பண்ணோம்னா அதுல 6 sectors பண்றோம். we never know, அதிக chances of risk எங்களுக்கு தானே இருக்கு. அதனால தான் ஃபேமிலி எப்பவுமே லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ஆவது போட்டு ரீச் போடணும்.